எனக்கு திரும்ப திரும்ப அந்த பெயிண்டருடைய பெயிண்டிங்ஸ் ஞாபகம் வந்துட்டே இருந்தது. அவ்வளோ சுத்தமான ஒரு காற்று, நல்ல நல்ல பியூர் வாட்டர், மனிதர் நடமாட்டமே இல்லாத ஒரு 400-500 கிலோமீட்டர் பிரதேசத்தை பார்க்க முடியாது. இங்கேருந்து செங்கல்பட்டை கண்ணால் நேரில் பார்க்கலாம், அவ்வளோ தூரத்தை. மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது, ஒரு பிளெயின் சர்ஃபேஸ். அதெல்லாம் வந்து ஒரு அமேசிங் ட்ரிப் அது. அதுக்கப்புறம் நாங்கள் கைலாஷ் வரைக்கும் போனோம். கைலாஷ் போனால் மானசரோவர் போனோம், கைலாஷ் போனோம். கைலாஷ்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அப்படி ஒரு அதை பற்றி சொல்லக்கூடிய பல கதைகளை தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் அதை நான் பார்க்குறேன். ஒரு புதிய அனுபவம், ஒரு மேஜிக்கல் மிஸ்ட்ரிக் மூமெண்ட் அது. அங்கே போயிட்டு வந்த பிறகு அந்த என்னுடைய பார்வையே நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ராவல் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர், நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் வந்து நிறைய ட்ராவல் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஷேப் ஆகிட்டே இருக்கீங்க. உங்களை ட்ராவல் சிசில் பண்ணும், உங்களுடைய கான்செப்டை மாற்றும், உங்களுடைய கண்டென்ட்டை மாற்றும், உங்களுடைய பெர்ஃபார்மிங் இதை மாற்றும், எக்ஸ்ப்ரெஷனை மாற்றும், உங்களை வேறு மாதிரி மோல்டு பண்ணுங்கிற நம்பிக்கை, எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அதில் இருக்குது. யார் எந்த ஃபீல்டு, ஒரு சயின்டிஸ்ட், டாக்டர், யாராக இருந்தாலும் ட்ராவல் பண்ண பண்ண, எங்கள் கூட டாக்டர் பாண்டியன் அண்ட் சாய் அக்கா அவங்க எல்லாருமே வந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஃபீல்டில், எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. அப்படி வர்றவங்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த மாற்றங்களை ட்ராவல் கண்டிப்பாக ட்ராவல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது வந்து என்னால் விட்னஸ் பண்ண முடியுது. என் மூலமாகவும் என்னால் விட்னஸ் பண்ண முடியுது, என் கூட வந்தவங்க மூலமாகவும் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இயற்கை உங்களுக்கு சொல்லி கொடுப்பதை விட வேறு யாராலும் உங்களுக்கு எதையும் சொல்லி கொடுத்து விட முடியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிறதுல இருக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் வேற எதுலேயுமே இருக்காதுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. வாழ்வியலே கலை, கலையே வாழ்வியல் அப்படின்னு என்னுடைய இது இருக்கு. ஓவியத்துறைக்கு நீங்க வர்றதுக்கான காரணம் என்ன? யார் உங்களுக்கு பின்னாடி இதுல இருந்திருக்காங்க? இல்லை உங்களோட ஆர்வம் தான் இதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சா? நான் வீட்டில் வந்து அப்பா ரொம்ப குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே எனக்கு ஸ்கூலு, லலிதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட், அவங்க தான் பெரிய மிஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்பா வந்து டிராயிங் பண்ணி காமிச்சிருக்காங்க, பண்ண சொல்லியிருக்காங்க, கையை பிடிச்சி போடுவாங்க. பட் அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்னை சின்ன வயசுலேயே கொண்டு போய், பின்னாடியே ஸ்கூலுங்கிறதுனால அப்படியே விட்டாங்க கொண்டு போய். அங்கே தான் இருப்பேன் முக்கால்வாசி. அங்கே ஆக்சுவலாக வந்து எனக்கு அவங்க லலிதா மிஸ் போதித்தது எல்லாமே வந்து பெர்ஃபார்மிங் தான். ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ண சொல்லி, வசனம் பேச சொல்லி, மூமெண்ட்டு, அந்த மாதிரி தான் என்னை குரூப் பண்ணாங்க அவங்க. என்னை விட ஒரு வயசு கூட லக்ஷ்மணன் ஒரு பையன், அவன் தான் வந்து ஒரு சின்ன கட் நோட் வச்சு டிராயிங் பண்ணிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். நான் பண்ண மாட்டேன். ஒரு 4-5 வருஷம் அவங்க கூட தான். அவங்க வீட்டில் 4 பசங்க, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், அவங்க எல்லாம் 4 பேருக்கும் அந்த பேர். அதில் அடுத்த பையன் என் கூட படித்தான், பரதன்கிறவன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 4-5 வருஷம் நான் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா தான் பண்ணேன். ஒரு 6 வருஷம் பண்ணேன் ஸ்டேஜ் ட்ராமா. ஸோ நம்ம சினிமா வசனங்களை பேசி, பழைய சினிமா வசனங்களை, கட்டபொம்மன் அந்த மாதிரி ஏதோ வசனங்களை பேசி, அப்போது எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக தான் வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தது தான் உண்மை. ரொம்ப சின்ன வயசில், ஒரு 10 வயசு வரைக்கும் நான் அதான் நினச்சிட்டு இருந்தேன் மனசுல, நான் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நிறைய கூத்து, ட்ராமா, ப்ளே எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்பவும் இந்த ட்ராமா ஸ்டேஜில் வைக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பண்ணுறதுக்கு ராமநாதன் ஒருத்தர் வருவார். அவரு தான் எங்களை வந்து இதை ஒட்டு, இதை கட் பண்ணு ஏதாவது சொல்லுவார்.
அப்போ இவங்களும் அந்த அண்ணன் லட்சுமணனும் அவங்களும் வந்து பண்ணுவாங்க, நாங்களும் பண்ணுவோம், ஏதோ பண்ணுவோம். அந்த டச்சு ஒன்று. திடீர்னு ஒரு நாள் வாகனம் அறிமுகமாச்சு. அவங்க அப்பா வந்து அவனுக்கு வந்து அந்த வண்டியை வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தோன்னே கடத்தரில் அவன் கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு அவன் இறந்து போயிடுறான். அந்த பையன் இறந்துட்டான். அவன் ஏற்கனவே என்கிட்ட நிறைய அந்த கட் நோட்ஸ் கொடுத்து நீ பண்ணுடான்னு சொல்லி பண்ண வச்சுருக்கான். அவனோடதும் என்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் இறந்து போன பின்னாடி தான் நான் அந்த நோட் புக்கை வச்சுட்டு அதுலேருந்து நான் வந்து டிராயிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கடைக்காடு மா சூரியமூர்த்தி. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பெயிண்டராக இருந்தார். அவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் பணிக்கருடைய கண்டெம்பரரியாக இருந்தார். கல்கட்டாவில் இருந்தார் அப்போதைக்கு. பரோடாவில் கோல்டு மெடலிஸ்ட் அவர் எங்கள் ஊர். அவர் எப்போ ஒரு பெரிய பெரிய பேக் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் வச்சு தான் பஸ் ஏறி போவார். திருப்பி வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு போவார். ஸோ அவருடைய பெயிண்டிங்கு அவருடைய டிராயிங் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு அப்படி தான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஃபீல்டுக்குள்ளே வந்த பிறகு நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் டிசைட் பண்ணிட்டேன், இவருனால எனக்கு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாமே என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட்லேயே என்னமோ எனக்கு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து கண்டினியூஸாக அவர் லலித் கலா கண்டெம்பரரி புக்கு கொடுப்பாரு, பார்ப்பேன். அப்புறம் 6th 7th 8th எல்லாத்துலேயுமே அவருடைய ஒரு அசோசியேட் பண்ணி புக்ஸு எங்கே இருக்குது என்ன ஏது எல்லாமே தெரியும். கும்பகோணத்தில் ஒரு காலேஜ் இருந்தது, இங்கே ஒரு காலேஜ். ஸோ அப்படியே நான் டிசைட் பண்ணதே அப்படியே யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே நான் இந்த ஓவியத்துக்குள்ளே வந்தேன். அப்புறம் இந்த காலேஜ் படித்தேன். காலேஜ் படிக்கும்போது ஆர்பி பாஸ்கர் மாதிரி டீச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், குட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிரிண்ட் மேக்கிங்கில் தான் பழனியப்பன், பாஸ்கர் எல்லாருமே பிரிண்ட் மேக்கிங் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்த பிறகு பிரிண்ட் மேக்கிங் டிசைட் பண்ணி அப்புறம் அதுக்குள்ளே அப்படி ட்ராவல் பண்ணி இன்றைக்கி டிஜிட்டல் தான், கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் தான் பண்ணுறேன் நான். முன்னாடி பிரிண்ட் மேக்கிங் பண்ணி தான், இப்போ டிஜிட்டலில் தான் என்னுடைய எல்லா இதுவுமே அதில் தான் நான் பண்ணுறேன். நான் என்னுடைய கான்செப்டுக்காக நான் வந்து சைவ சித்தாந்தம் 3 வருஷம் திருவாவடுதுறையில் படிச்சுட்டேன். ஸோ கான்செப்டு கம்ப்யூட்டர் தான் டூலு, ஸோ கண்டெம்பரரி தான் ஆர்ட் மீடியம். இப்படி ஒரு பிளெண்டு அதுதான் இன்னைக்கு பண்ணிட்டுருங்க. ஒரு ஓவியரா இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து ஓவியம் எந்த இடத்துல இருக்குது, பட் நம்மளோட நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓவியம்ன்ற ஒரு அடிப்படை புரிதல் வந்து இன்னும் தேவையாக இருக்குது. எண்ணங்களில் ஒரு மாற்றம் தேவைப்படுது. நீங்கள் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரி நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்மளுக்கு அதை இன்டியூஸ் பண்ணுது, ஒரு ஓவியராக வரணும்னா என்ன மாதிரி தகுதிகள்லாம் இருக்கணும்னு ஓவியக்கலை சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இன்னொன்னு பிடிச்சிருக்கா? என்ன எப்படி கேட்டீங்க? எப்ப விட தனியா பேச சொன்னீங்களோ அப்ப இதயத்தை கைட்டி இங்க வச்சிட்டேன். I love you. நான் செத்த பிறகாது இந்த லெட்டரை நம்புங்க விக்னேஷ். விக்னேஷ், I love you. காமத்து காத்து வீசும் காதல் புதனில் இன்று பிற்பகல் 1:30க்கு பிரசாந்த் ஷார்மி நடித்த கிழக்கே வரும் பாட்டு. டாலிக்கு இப்போது ஒவ்வொரு சப்பாத்தியுமாகும் சாஃப்ட் அன்னபூர்ணா ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆட்டாவால். இது சுத்தமானது, ஏனென்றால் 3 முறை சுத்திகரிக்கப்படுகிறது. இன்னொன்னு வேணுமா? நான் தான் கரை பார்க்க சின்னதா இருந்தாலும் கோடிக்கணக்கான கிருமிகளை மறைச்சு வச்சிருக்கேன். இதுங்க பரப்பும் ஜாண்டிஸ், டைபாய்டு, டயரியா. சாதாரண கிளீனர் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் வாங்கியிருக்கேன் புதிய டாமெக்ஸ் ஜீரோ ஸ்டெயின். இதன் 7 மடங்கு அடர்த்தியான ஃபார்முலா விடாப்பிடியான கரையை நீக்கும். கரையும் இருக்காது, கிருமிகளும் இருக்காது. டாமெக்ஸ் ஜீரோ ஸ்டெயின், ஜீரோ கரை, ஜீரோ கிருமிகள். ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கும் எப்பவுமே முன்ன. இப்ப டியூப்லயே வச்சிருக்காங்க பம்ப். ஒரே பிரஸ்ல அட்வான்ஸ் பிங்க் ஃபார்முலா. இது தரும் லேசர் ஃபோக்கஸ் போன்ற ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட். ஃபேர் அண்ட் லவ்லி பம்ப் டியூப். அவர்களின் பேச்சு நம் சிந்தனைக்கு சிறப்பான எழுச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு என்ன உரமூட்ட வருகிறார் என்பதை இப்போது பார்ப்போம். இனி விடியலேவா நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருகிறது ஒன்றே சொல் நன்றி.